உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுயாதீன உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே நண்பர்களுக்கு நேர வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்ற அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியாமல் இருந்தது இதுவரையில். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசு கட்சியினுடைய பொது மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. அங்கே முடிவெடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் நிறைய குளறுபடிகள் நடைபெற்றதாகவும் நிறைவாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது சஜித்துக்கு ஆதரவு வழங்குவதாக. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்கிற உறவுகளுக்கு முதலில் கூறுங்கள். நிச்சயமாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்போதுமே எதிர்பார்த்த ஒரு விடயம்தான். சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் சில விடயங்களை நகர்த்தி செல்வதற்கு தயாராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் நாங்கள் வழக்கமான பாரம்பரியங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் அண்மித்து வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய முடிவுகளை அறிவிப்போம். தென்னிலங்கை வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வரட்டும். அந்த விஞ்ஞாபனம் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் அறிவிப்போம். அதுவரை எந்தவித அவசரமும் இல்லை என்பதாக சுமந்திரன் கூறுகின்ற போது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அந்த தீர்மானத்துக்காக காத்திருப்பது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. இறுதியாக ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. சமஷ்டியை ஏற்றுக்கொள்கின்ற தரப்போடு தரப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏதாவது தரப்பு கூறுமாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தமிழரசு கட்சி பரிசீலிக்க தயாராக இருக்கின்றது என்பதாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்ப இந்த நேரத்தில் தான் மூன்று பிரதானமாக ரணில், சஜித், அனுர, நாமல் 4 பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளிவந்த நிலையில் தான் தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஆகவே அந்த 4 தேர்தல் விஞ்ஞாபனத்திலுமே சமஷ்டி என்கின்ற வார்த்தையோ இல்லை சமஷ்டி அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது என்கின்ற வகையிலோ எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலுமே கூறவில்லை. அவர்கள் எல்லோருமே ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றையாட்சி என்கின்ற வகையில் தான் அவர்களுடைய எல்லோருடைய தேர்தல் விஞ்ஞாபன நிலைப்பாடுகளும் இருந்தது. அதிலே அந்த அரசியலமைப்புகளே இருக்கின்ற அந்த 13வது திருத்த சட்டம், அந்த 13க்குள்ளாக அவர்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற வகையிலும் அப்படித்தான் இருந்தே தவிர ஒரு சமஷ்டி அடிப்படையிலோ இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிகளுக்கு அவர்களுக்கு ஒரு பரிகார நீதி வழங்குவது தொடர்பாகவோ எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடுகளும். ஆகவே தமிழ் தரப்பினுடைய வாக்கு தேவை. ஆனால் தமிழ் தரப்பினுடைய ஒரு நிலைப்பாடு தொடர்பாக அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில்தான் இவர்கள் மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற தமிழரசு கட்சியினுடைய அந்த கூட்டத்திலே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்கே மாவை சேனாதிராஜா, கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராஜா செல்லவில்லை. கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடந்த தேர்தலிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையினூடாக தலைவர் பதவி பறிக்கப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்கின்றார். அவர் லண்டனுக்கு பயணம் புறப்படுகின்ற நேரத்தில் தான் இவர்கள் 1ஆம் தேதி திடீரென இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆகவே அந்த கூட்டத்துக்கு இவர்கள் இவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஸ்ரீதரன் இங்கே இருப்பாராக இருந்தால் சுமந்திரனுடைய நிகழ்ச்சியின் அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஆக இவர்கள் தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் லண்டனுக்கு சென்றதற்கு பிற்பாடு உடனடியாகவே ஒரு கூட்டத்தை போடுவதாக உடனே மாவை சேனாதிராஜாவை ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே லண்டனிலிருந்து தொடர்பு கொண்டதாகவும் இவர் தனக்கு தெரியாமல் கூட்டத்தை போட்டு விட்டார்கள் என்பதாக இவர் மாவை சேனாதிராஜா கூறியிருக்கின்றார். இதெல்லாம் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளவும் ஒரு கட்சியினுடைய தலைவர் தனக்கு தெரியாம கூட்டத்தை போட்டு விட்டார்கள் என்றால் நீங்க அதை நிறுத்த வேண்டியதுதானே. அப்ப நீங்க இப்போ ஒரு உங்களுக்கு தெரியாமல் தமிழ் மக்களுடைய தளபதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலான ஒரு செயல்பாடு கட்சி ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்தாது வேடிக்கை பார்க்கின்ற இந்த தலைமையை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை ஒரு விமோசனத்தை நாங்கள் தமிழரசு கட்சியிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே அவர் கூறியதாக அறிய முடிகின்றது. அதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார். தான் லண்டன் செல்கின்ற நேரத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இந்த கூட்டத்திலே முக்கியமாக பொது வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முடிவெடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. தன்னுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு தான் இந்தந்த இடங்களிலே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக என்னுடைய நிலைப்பாடுகளை நான் தெரியப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்காக நான் என்னுடைய நிலைப்பாடு என்பது இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதுதான் மிக பொருத்தமான ஒரு விடயம் என்பதை இதென்று. ஆகவே இதற்கு மாறாக எந்த முடிவுகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு நான் எந்த விதத்திலுமே உடன்பட மாட்டேன், அதற்கு என்னுடைய ஆதரவு இருக்காது என்பதை அவர் செயலாளருக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான கடிதத்தின் மூலமாக அறிவித்து சென்றிருக்கின்றார். இவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். அதன் அடிப்படையிலே இவர்கள் செய்து விட்டார்கள். உண்மையிலே மத்திய குழு கூட்டத்தை கூடி இவர்கள் இந்த முடிவெடுக்கவில்லை. ஏற்கனவே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரிப்பதாக எடுத்த தீர்மானம் அச்சுப்பிரதி எடுக்கப்பட்டு தான் கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டம் அந்த மத்திய செயற்குழு கூட்டம் தொடங்கிய போதே
அந்த அச்சுப்பிரதிகள் இந்த சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக எடுக்கப்படுகின்ற தீர்மானம் தொடர்பாக அச்சுப்பிரதிகள் சகல உறுப்பினர்களுக்கும் அங்கே வழங்கப்பட்டது. இதன் மூலமாக என்ன தெரிகின்றது, சுமந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்து விட்டார். மத்திய செயற்குழுவை கூட்டி இந்த முடிவு எடுக்கப்படவில்லை, ஆலோசித்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த தேர்தலில் என்ன செய்வோம் என்று. இவர்கள் தாங்களாக ஒரு முடிவு எடுத்து விட்டு அதுக்கு ஏற்றவாறு சுமந்திரன் அவர் ஸ்ரீதரன் அவர்கள் நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்திலே தங்களுக்கு ஏற்றவாறான ஒரு நபர்களை வைத்துக் கொண்டு இதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தி அறிவித்து விட வேண்டும் என்கிற ஒரு அவசர கோலத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சயித் பிரேமதாசாவுக்கு தமிழரசு கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. தலையும் பாலும் உண்மையிலே சாணக்கியன் சுமந்திரன் ஆகிய அந்த தரப்பினர் மட்டும் இப்போது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சில தரப்பினரை வைத்துக் கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த விடயங்களை செய்தால் ஒரு செயலாளர் பதவி என்பது மிக முக்கியம். அந்த செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் என்பவர் சுமந்திரனுடைய ஒரு மிக ஒரு ஒரு விசுவாசியாகவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அவர் மிக பல தந்திரமான செயல்பாடுகளை உண்மையிலே நாங்கள் அறிவோம், மிக விரிவாக அறிவோம். சுமந்திரன் எப்படி இந்த அவருடைய நோக்கம் இந்த தமிழரசு கட்சியை தமிழர்களுடைய அரசியல் பலத்தை சிதைப்பது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படி உடைப்பது, அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியை எப்படி உடைப்பது, ஒட்டுமொத்தமாகவே இதை நிர்மூலமாக்குவது, தமிழர்களுடைய அரசியலை எப்படி நிர்மூலமாக்குகின்ற நிகழ்ச்சி நிரலோடு தமிழ் தேசிய அரசியலுக்குள் புகுத்தப்பட்டவர் சுமந்திரன். அவருக்கு நன்றாக தெரியும் தமிழரசு கட்சியை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் யார் யாரையெல்லாம் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்க வேண்டும். அவை செயலாளர் என்பது மிக எவ்வளவு முக்கியம் என்பது அவர்கள் நன்றாக, அவை சத்தியலிங்கம் என்பவரை தன்னுடைய ஒரு விசுவாசியாக தன்னுடைய ஒரு கைப்பாவியாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நன்கறிவோம். உண்மையிலே கடந்த காலத்திலே சில வருடங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்திலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சொல்லி சில அரச வங்கிகளிலே சில இடஒதுக்கீடு இருக்கின்றது. அந்த பணியாளர் நியமனத்தின் போது சில இடஒதுக்கீடு இருக்கின்றது. ஆகவே யாழ் மாவட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் யாழ் மாவட்டத்தை தன்னுடைய பிரதிநிதித்துவத்தினூடாக கிடைத்த அப்படியான பணி நியமன அந்த வாய்ப்பை வவுனியாவில் இருக்கின்ற சத்தியலிங்கத்தின் ஊடாக அவருக்கு சார்பான சிலரை கொண்டு வந்து இங்கே பணிக்கமர்த்தியதை நான் சில தரப்பினரூடாக அறிந்து கொண்டேன். அப்போ சிந்தித்து பாருங்கள், இவர் இங்கே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு வங்கியிலே வேலை செய்வதற்கு இங்கே இருக்கின்ற ஒருவருக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுப்பதை விட சத்தியலிங்கத்தின் ஊடாக சிபாரிசின் ஊடாக வருவதற்கு வழங்குவதன் ஊடாக சத்தியலிங்கத்தையும் திருப்திப்படுத்த முடியும், சத்தியலிங்கத்தையும் அரசியல் ரீதியாக அங்கே பலப்படுத்த முடியும். பாருங்கள் அவருடைய தூர நோக்கு சிந்தனை எப்படி இருந்தது. ஆகவே அப்படித்தான் சத்தியலிங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியலிங்கம் செயலாளராக இருந்து கொண்டு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது அதற்கு பின்னர் ஒரு தன்னில விளக்கத்தை சத்தியலிங்கம் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்பு இன்றைய தினம் தொடங்கிவிட்டது. தபால் மூல வாக்கள், அதாவது இன்று தபால் மூல வாக்களிப்பு தொடங்கிவிட்டது. இவர்கள் 1ஆம் தேதி முடிவு அறிவிக்கின்றார். 2ஆம் தேதி இவர் ஒரு விளக்கம் சொல்கின்றார். தபால் மூல வாக்களிப்பு மிக விரைவிலே நடைபெற இருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னுக்கு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதனால் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு எங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கின்றோம் என்று. இது எவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம். சையத் பிரேமதாசா, நீங்கள் சொன்னீங்க சமஷ்டியை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பகிரங்கமாக சொல்கின்ற வேட்பாளருக்கு தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த சமஷ்டி தொடர்பாக சையத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அவர் எதையுமே கூறவில்லை. அப்படி இருக்கின்ற போது எந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி இந்த விடயத்தை வழங்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை கொண்டிருக்கின்றார்கள். பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் அவர்கள் உடனடியாக போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் மத்திய குழுவினூடாக தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது அந்த மத்திய குழு தீர்மானம் அவர் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார் இவருடைய விலக வேண்டும் என்று. இது எவ்வளவு தூரம் ஒரு ஏற்கனவே அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்குன்னா அந்த விளக்க கடிதம் இன்னும் அவருக்கு கிடைக்கவில்லை. கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை என்ற வகையில அது அப்படியே நிற்கின்றது. இப்போது அவரை போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். இதிலே சில தரப்பினுடைய நியாயமான கேள்விகள் இருக்கின்றது. அதாவது கட்சி ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னர் இப்போது பொது வேட்பாளரை ஆதரித்து ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், பல தீர்மானத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை கிளை முடிவெடுத்திருக்கின்றது, கிளிநொச்சி மாவட்ட கிளை எடுத்திருக்கின்றது, முல்லைத்தீவு மாவட்ட கிளை எந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என்கின்ற ஒரு முடிவை முல்லைத்தீவு மாவட்ட கிளை எடுத்திருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக அவர்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கட்சிக்குள்ளே பல வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது, பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக எங்களுடைய செயல்பாடு பிழை என்று சொன்னால் எந்த தரப்புக்கும் முடிவெடுப்பதற்கு முன்னர் நீங்க எப்படி ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நியாயமான ஒரு கேள்வி. அப்ப இவர்களை கேள்வி கேட்பதற்கு அந்த பக்கத்தில் இருப்பவர்களுக்கும்
ஒரு நியாயமான காரணங்கள் இல்லை. ஆக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது உண்மையிலே அது தமிழர் விரோதமான பாதையில அது பொது பயணிக்க தொடங்கிவிட்டது என்கின்ற நிலைப்பாட்டை தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். இதே நேரத்தில் ராமேந்திரன், தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்கு பின்னர் அவர்கள் அந்த சுத்துமாத்து பேர்வழி உடனடியாக கூறிவிட்டார். அரியநேத்திரன் உடனடியாக விலக வேண்டும், தமிழ் பொது வேட்பாளர் பட்டியலிருந்து விலக வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்படின்னால் விலகிவிட்டார்களா? எல்லாரும் இவருடைய சொல்லை கேட்டு விட்டார்களா? உண்மையில் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் தயாரில்லை. ஏற்கனவே அரியநேத்திரன் அவர்கள் கூறிவிட்டார், தமிழரசு கட்சியினுடைய இந்த மத்திய குழு என்பது அதனுடைய பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மத்திய குழு. ஆக பொதுச்சபை ஏற்றுக்கொள்ளாத மத்திய குழுவில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு எவ்வளவு தூரம் வலிமை இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கு விளக்க கடிதம் வருகின்ற பட்சத்திலே தான் தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர். இன்றைய தினம் கூட மன்னாரிலே பண்டாரவன்னியன் அந்த சிலைக்கு அஞ்சலி செலுத்தி தங்களுடைய பரப்புரை நடவடிக்கைகளை நிறைவு செய்த போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். நான் இப்போதும் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் தான், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டுதான் நான் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். தந்தை செல்வாவினுடைய அரசியல் நிலைப்பாடினுடைய ஒரு ஈர்க்கப்பட்டுத்தான் நான் தமிழரசு கட்சியிலே நான் இணைந்தேன். ஆகவே தந்தை செல்வாவினுடைய நோக்கம் என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல், தமிழ் மக்களுடைய சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கியதாகத்தான் அவருடைய அரசியல் பயணம் என்பது தொடக்கப்பட்டது. அவை தமிழரசு கட்சியினுடைய தோற்றம் என்பது தமிழ் மக்களுடைய சமஷ்டிக்கான ஒரு போராட்ட வடிவமாகத்தான் அது இருந்தது. அவை தந்தை செல்வா அவர்களுடைய அந்த அரசியல் அந்த நிலைப்பாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது. ஆகவே தந்தை செல்வாவினுடைய வழியில் தான் நான் இந்த பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன். செப்டம்பர் 22 பின்னர் மீளவும் நான் தமிழரசு கட்சிக்காரனாகத்தான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்வேன். இப்போது பொது கட்டமைப்பினர் என்னை வேட்பாளராக தெரிவு செய்த காரணத்தினால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக நான் ஒரு குறியீடாக, தமிழ் மக்கள் சார்ந்த குறியீடாக நான் இதிலே போட்டியிடுகின்றேன். செப்டம்பர் 22 நான் ஏற்ற இந்த பொறுப்பை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிடம் ஒப்படைத்து விட்டு நான் தமிழரசு கட்சியில் தான் தொடர்ந்து பயணிக்க போகின்றேன் என்ற விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகவே இப்போது மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அரியநேத்திரன் அவர்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார். இவர்கள் இப்படியான ஒரு இந்த வெற்று கூப்பாடுகள், அந்த சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது என்று சொல்வார்கள், அப்படியாக இவர்கள் ஏதோ ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து அறிவிப்பதனூடாக ஒரு மக்களை குழப்பத்துக்குள் கொண்டு வர பார்க்கின்றார்கள். ஆகவே செப்டம்பர் 22 பிறகு பெரும்பாலும் நேரடியாகவே மத்திய குழு கூட்டங்களிலே அரியநேத்திரன் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்று இதற்கான விளக்கங்களை கொடுப்பார். மற்றும்படி இதெல்லாம் சொன்ன போன்று சூரியனை பார்த்து ஏதோ குலைத்ததை போன்று அவர்கள் கடந்து இந்த விடயங்களை அவர்கள் பொது வேட்பாளருக்கான பரப்புரை பணிகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அற்புதம், அற்புதம் ராமேந்திரன். மிகவும் மகிழ்ச்சி உங்களுடைய இந்த அரசியல் பார்வை. தமிழ் தேசிய பரப்பில் எவ்வாறு இந்த நிலைமைகள் இருக்கின்றன என்பதை, இவர்களுடைய ஏமாத்து அரசியல்களும், முகத்துக்கு ஒன்று கூறுவதும் இன்னும் ஒன்று அங்கே செயல்படுவதும், திரைக்கு பின்னால் இன்னும் ஒரு விடயங்களை செயல்படுத்த எல்லா விடயங்களையும் இங்கே தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு, உங்களுக்கு விடை தருவதற்கு முன்னதாக ராமேந்திரன், சுருக்கமாக இன்னொரு விடயம் என்னவென்றால், மாவை சேனாதராஜா தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவர். அவர், நான் நினைக்கிறேன் அவருக்கும் நிறைய வயது வந்து விட்டது போல் இருக்கின்றால், அல்லது திட்டமிட்டு சில செயல்பாடுகள் நடைபெறுவது போல் தெரிகின்றது. முதலில் அவர் பொது வேட்பாளர் ஆதரித்தது போல் இருந்தது, கூட்டங்களுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் இப்பொழுது இங்கே அவர்களுடைய கூட்டம் நடந்த பின்பு, முடிவெடுத்த பின்பு அவர் சஜித்துக்குத்தான் ஆதரவு என்று கூறியதும் அப்புறம் அதிலிருந்து பின்வாங்கியது போல் தெரிகின்றது. இதில் ஒரு தெளிவு தாருங்கள். நீங்களே கூறிவிட்டீர்கள், அவருக்கு நிரம்ப வயது வந்தது. அதாவது அவருடைய அரசியல் முன்னோடியாக இருந்த அந்த சம்பந்தன் அவர்கள் காலமாகிவிட்டார். இவர் உயிரோடு இருந்து கொண்டு மக்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கூற வேண்டும். அந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய ஒரு அதிதீவிர பற்றாளர்களால் கூட மாவே சேனாராஜா அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கின்றது. அவருடைய வயது முதுமை காரணமாக அவருடைய நினைவு திறன், அவர் சொல்வார்கள் பிதற்றுகின்றார்கள் என்று சொல்லி, அப்படியாக இவர் அந்த வாக்கு மாறி கதைக்கின்ற தன்மைகள் தான் அவதானிக. அவர் என்ன கதைக்கின்றேன் என்பது ஒரு அறியாமல் புரியாமல் கதைக்கின்ற தன்மைகள் இருக்கின்றது. உண்மையிலே அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாகத்தான் இருக்கின்றது. அந்த கட்சி வட்டாரங்களின் ஊடாக நாங்கள் அறிகின்ற போது இவர் முதலிலே தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே இந்த பக்கம் தலையை காட்டிக் கொண்டார். அவர்களுக்கு தமிழ் தேசியத்தை விட்டு அவர்களால் பயணிக்க முடியாது. சுமந்திரனை போன்று தென்னிலங்கையிலே சென்று சிங்களத்திலோ இல்லை சிங்கள தரப்போடு சகஜமாக உறவாடி பெட்டிகளை வாங்கி கோடிகளிலே அங்கே வாழக்கூடிய ஒரு நிலைமை இப்போது இல்லை. இனிமேல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய நிலைமை இல்லை. மஹிந்த ராஜபக்ச போன்று தன்னுடைய மகனை, அதாவது நமல் ராஜபக்சவனுடைய அரசியல் எதிர்காலம் கருதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை போன்று மாவை சேனாராயா தன்னுடைய மகனை மீள ஒரு அரசியல் வாரிசாக உருவாக்குகின்ற வகையிலே அவருக்கு ஒரு கனவு இருக்கின்றது. ஆக அவரால் மீளேனி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாது. ஆகவே அந்த மகனுக்குரிய ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கின்ற வரை
தனக்கான ஏதாவது ஒரு இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு தவிப்போடு அவர் இருப்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்ப தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு இவர் செல்லவில்லை, தன்னுடைய உடல்நிலை காரணமாக தான் செல்லவில்லை என்று கூறியிருந்தார். ஆகவே அப்ப அங்கே தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு உடனடியாகவே பத்திரிகை ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கூட்டத்துக்கு நான் போகவில்லை, இப்படியான தீர்மானம் தொடர்பாக தன்னோடு கலந்துரையாடப்படவில்லை, தனக்கு இது தெரியாது, தனக்கு இதுல உடன்பாடும் இல்லை. அதாவது சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு தான் எந்த விதத்திலுமே ஆதரவு வழங்கப் போவதில்லை என்ற விடயத்தை இதே மாவை சேனாராயா கூறினார். சொல்லுவார்கள் இது வேறவாய் அது நாரவாய் என்று சொல்லி. அதே போன்றுதான் மாவை சேனாராயாவுடைய நிலை பரிதாபத்து கூறுகிறார். அப்படி கூறியவர் மறுநாள் தர்மலிங்கம் அவர்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களுடைய அந்த நினைவு நாளிலே அங்கே அந்த நினைவு நாள் நிகழ்விலே பங்கெடுத்ததற்கு பிற்பாடு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக தமிழரசு கட்சியினுடைய அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் அது தொடர்பாக மீண்டும் ஒரு தடவை கூடி கலந்துரையாடி அந்த தீர்மானத்தை இது தவறாக எடுக்கப்பட்டதென்றோ இல்லை ஒரு தலைவருடைய அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்ட காரணத்தால் நாங்கள் மீளவும் அப்படி அவர் சொல்லு மிக தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றார். தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்திய தீர்வோம், அதில் மாற்று கருத்துக்கள் அது உறுதி என்கிற விடயத்தை கூறுகின்றார். அதுக்கடுத்து அரியநேத்திரன் அவர்களை விலகுமாறு கோரிய தொடர்பாக கேட்டபோது நாங்கள் இந்த வாரத்திலே மீள கூட இருக்கின்றோம், கூடி தொடர்பாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்க போகின்றோம் என்ற வகையிலே அவர் கூறியிருக்கிறார். இது உடனடியாகவே செய்திகள் எங்கே அந்த சுமந்திர தரப்பு ஊடகங்கள் சில எங்கே என்று காத்து கொண்டிருந்தன. உடனடியாகவே சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக மாவை குத்து காரணம் என்ற வகையில் செய்திகள் தலைப்பிடப்பட்டது. உடனடியாக சென்று நான் பார்த்தபோது உடனடியாக அவருடைய அந்த காணொலியை பார்த்தேன். காணொலியை பார்க்கின்றவர் அப்படி என்னால் அதை உணரக்கூடியதாக அவருடைய அந்த முதுமை காரணமாக, அவருடைய அந்த மாறாட்ட நிலைமை காரணமாக அவர் நான் என்ன கதைக்கின்றேன் என்பதை ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அதை அவர் வெளிப்படுத்தவில்லை. அவர் இது கேட்ட ஒரு கட்சி தலைவராக அவர் அந்த இடத்திலே இல்லை என்று புரட்சி செய்யக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. அவர் கட்சி தலைவராக அதுக்கு கட்டுப்பட்டவராக கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும், நாங்கள் மீளக்கூடி கலந்துரையாடி முடிவெடுக்க போறோம், எங்கள் ஸ்ரீதரன் வரும் வரை இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூடாது என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை. என்றால் ஸ்ரீதரன் தான் இதிலே போராடக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர். அவர் ஸ்ரீதரன் நிச்சயமாக லண்டனில் வைத்து இந்த விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். அதாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்ட என்னை நீதிமன்றத்தினூடாக பதவி பறிக்கப்பட்டவர்கள் அதை உணரக்கூடிய வகையிலே அதற்கான ஒரு பிரதிபலிப்புகள் நிச்சயம் இருக்கும் என்ற வகையிலே அவர் சில கருத்துக்களை அங்கே கூறியிருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் நாடு திரும்பியதற்கு பிற்பாடு இந்த மத்திய குழு தீர்மானம் தொடர்பாக இல்லை இந்த பொது வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விடயம் தொடர்பாக ஸ்ரீதரன் வந்ததுக்கு பிற்பாடு கட்சிக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு குழப்பங்கள், அதாவது ஒரு 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 சர்ச்சைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதுவரை காத்திருப்பதற்காக இவர் இப்படி கூறினார் தெரியவில்லை. அதற்கு பின்னர் மறுநாள் நாங்கள் ஒரு கட்சியினுடைய அந்த விடயம் அறிந்த நெருங்கிய அந்த வட்டாரத்தோடு நாங்கள் உரையாடிய போது அந்த கேள்விப்பட்ட விடயம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இவரே சில தரப்பினருக்கு மாவேசின் தொலைபேசி எடுத்து எல்லாம் இப்படியா போச்சு, நான் அப்படியெல்லாம் நினைச்சு கொண்டு சொல்ல இல்லை, இன்னும் சொல்லி போட்டேன் ஒருக்கா என்னென்று இதுகளை சரி செய்யணும்னு. என்னால் எல்லா பக்கத்தாலையும் அடிக்க வெளிக்கிட்டோன்னு அவருக்கு அது அப்பதான் அவருக்கு சுயநினைவு வந்திருக்கு நினைக்கிறேன். அவர் ஏதோ நான் நினைக்கிறேன் தர்மலிங்கம் அவருக்கு மாலை ஒரு நல்ல வெயிலுக்கு வந்து மண்டை சுட்டோன்னு அவருக்கு வேற மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு. அப்ப அவர் எங்க நிக்கிறேன்னு என்ன சொல்றோன்னு தெரியாமல் அவர் உண்மையில அவர் ஒரு ஒரு மைக்க கண்டாலே அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அவர் கதைக்க வெளிக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த ஒரு திரைப்படத்துல வர மாதிரி 1900 என்று தொடங்கின மாதிரி அவர் எங்கேயோ எல்லாம் போய் சுத்தி வளைச்சு அமெரிக்காவுக்கு போய் லண்டனுக்கு போய் பாரிஸுக்கு போய் இங்க வந்து அவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு சனத்தையும் குழப்பி எப்படா இருந்தால் போகும்ன்ற அளவுக்கு இருக்கு. அப்படி இவர் அந்த நேரத்துல வந்து தான் என்ன நிலையில நிக்கிறன்ற அறியாமல் தான் அப்படித்தான் அடுத்த நாள் நடந்திருக்கு. இவர் தானாகவே சில தன்னுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஆட்களுக்கு சில பேருக்கு அவரோட நலம் விரும்பியலுக்கு தொடர்படுத்தி இந்த வார்த்தைகளை அவர் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றார். ஆகவே அவர் உண்மையில தன்னுடைய நிலை அறிந்து இந்த விடயங்களை செய்யவில்லை என்பது. ஆனால் இதிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. சஜித் பிரேமதாசா தரப்பிடம் இருந்து மாவை சேனாராயாவுக்கு இப்போது அவ்வளவு தூரம் தொடர்புகளோ இல்லை இந்த விடயங்களை கையாள அவருடைய மகன் கலையமுதன் இந்த விடயங்களை இப்போது இந்த விடயங்களை கையாளக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஊடாக ஒரு பெருந்தொகை பணம் மாவை சேனாராயாவுக்கு கைமாறி விட்டதாக ஒரு செய்திகள் அது இப்ப இவை அனைத்துமே ஒரு மூகங்களாகவோ இல்லை சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளை வைத்து கதைப்பவனும் இல்லை நான்.
ஒரு நம்பிக்கையான ஒரு தரப்பிடம் இருந்து இந்த தகவல்கள் வந்தது. ஆனால் அதில் கூட எனக்கு சில ஐயப்பாடுகள் இருந்தது. ஒருவேளை இது சுமந்திரன் தரப்பினுடைய கதைகளை காவிக்கொண்டினால் அவர்கள் எங்கென்று இருக்கின்றார்கள், இவர்களை தங்களுக்கு எதிரானவர்களை இப்படியான செய்திகளின் ஊடாக தகவல்களின் மூலமாக அவர்களை பலகீனப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்க ஒருவேளை அவர்கள்தான் இப்படியான கதைகளை சொல்லி இருக்கக்கூடும் என்று. ஆனால் அவர்கள் அந்த நதி மூலம் ரிஷி மூலம் என்பதை போன்று எந்த தரப்பினூடாக அந்த நிதி பரிமாற்றம் நடைபெற்றது என்கின்ற தகவல்கள் வரை அவர்கள் வெளிப்படுத்திய போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இவர்களுடைய இந்த நிலைப்பாடு கலையமுதன் அவர்கள் நான் நினைக்கிறேன் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவிடத்திலே தமிழ் பொது வேட்பாளர் அஞ்சல் செலுத்தி தன்னுடைய பிரச்சார பயணத்தை அங்கிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஆரம்பித்த அந்த நேரத்திலே கலையமுதன் அவர்களோடு உரையாடிய போது அவர் மிக ஆணித்தரமாக கூறினார், நாங்கள் இந்த நேரம் தான் பேரம் பேச வேண்டிய நேரம், நாங்கள் என்ன உறவுகளுக்கு நினைவிருக்கும் இந்த விடயத்தை நான் அப்போது பதிவு செய்திருந்தேன். நாங்கள் ஒரு 2வது விருப்பு வாக்கை பயன்படுத்துவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடக்கூடாது என்று சொல்லி நான் அந்த இடத்துல மேலும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாததால நான் எதுவுமே கூறாமல் அவருடைய கருத்தை மட்டும் கேட்டு நான் அங்க இருந்து ஒரு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அவ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்க இவர்கள் இப்ப சுமந்திரன் தரப்பு ஒரு தரப்பின் ஒரு டீலோட நிக்குது, இந்தியால நிக்கிற செல்வம் புலட் தரப்பு சித்தார்த்தன் தரப்பு ஒரு டீலோட நிக்குது, இந்தியால மாவை ஒரு டீலோட நிக்குது. அப்ப எல்லாருமே ஒரு டீல் அரசியலோட தான் இந்த விஷயங்களை கொண்டு நகர்த்துறத இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் பேந்து அறிஞன் இப்படி இந்த தகவலை உறுதிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்த போது, இந்த பண பரிமாற்றம் தொடர்பாக உறுதிப்படுத்த முயற்சி செய்த போது அந்த மாவை சேனாதிராஜா தரப்போடு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு தரப்பின் தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தபடியா அந்த அப்படியான ஒரு முயற்சி நடைபெற்றதாகவும் ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் ஒரு தகவல் அறியக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த இந்த தகவல் உண்மை, அதாவது தகவல் காசு கைமாறப்பட்டு விட்டது என்ற தகவல் வந்தது, அது உண்மை. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் நடைபெற்றது, ஆனால் காசு தான் வரவில்லை, ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்ற வகையில். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகின்றது, இவர்கள் டீல் பேசி இருக்கின்றார்கள், பணம் கைமாறுவதாக இருந்தது, இவர்கள் வாங்க தயாராக இருந்தார்கள், ஆனால் காசு இவர்களுக்கு வரவில்லையாக இருந்தார். இவர்களும் தமிழினத்தை விட்டு பிழைக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு இவர்கள் அது கிடைக்காத ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்பது. ஆகவே இந்த அந்த பண பரிமாற்றம் என்பது நடந்திருக்கின்றது. அந்த பணப்பரிமாற்றத்துக்கு ஒரு பண்டமாற்றுத்தானே, சும்மா இவர்கள் எங்களுடைய இனத்தை விற்று மாவை சேனாதிராஜா என்கின்ற அந்த அரசியல் ஆளுமைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல் செல்வாக்கையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய தேச இருப்பையையும் பண்டமாற்று அடிப்படையிலே அடமானம் வைத்துதான் அவர்கள் அந்த கோடிகளிலே அந்த பெட்டிகளை வாங்குவதற்கு இவர்கள் முற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே கிடைத்தது கிடைக்கவில்லை, சுமந்திரன் தரப்பு வாங்கிவிட்டது, சாணக்கியன் வாங்கிவிட்டது, மாவை சேனாதிராஜா பாவம் அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதபடியால் அவரால் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாங்க முடியாமல் போய்விட்டது. இவருக்கு வேறு வழியில கிடைத்த ஒரு வழியில சஜித் பிரேமதாச தரப்பிடம் இருந்து இவர் வாங்குவதற்கு முற்பட்டு விட்டார், ஏமாற்றப்பட்டு விட்டார். ஏமாண்டதுக்காக நாங்கள் பரிதாபப்பட முடியாது. அந்த வழித்தடத்தில் இவர்கள் பயணித்திருக்கின்றார்கள், இனத்தை விட்டிருக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகின்றது. மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இவர்கள் எவ்வரையுமே தயவு தாட்சண்யம் இல்லாமல் உண்மையிலே அந்த துரோகத்தினுடைய வாரிசுகளை கூட நாங்கள் இவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள், ஒரு இளரத்தம் என்ற வகையில் கூட நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது என்ற வகையில். என்றால் அந்த இடத்திலிருந்து வருகின்ற போது அந்த துரோகத்தையும் அந்த நயவஞ்சகத்தனத்தையும் அந்த ஏமாற்று வித்தைகளையும் தங்களுடைய சொத்துக்களாக முதுகுக்கு பின்னால் சுமந்து கொண்டு வருபவர்களாகத்தான் இந்த வாரிசுகளும் இருப்பார்கள். ஆகவே இது வெறுமனே மாவை சேனாதிராஜாவினுடைய வாரிசுக்காக மட்டுமல்ல, இன்று சித்தார்த்தனுடைய வாரிசு அரசியல் வாரிசாக கஜதீவன் இருக்கின்றார், இன்று சுமந்திரன் பல வாரிசுகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார். தென்மராட்சியில சாய்ந்தனாக இருக்கட்டும், அதே போன்று ஆனோல்ட்டும் அவருடைய வாரிசாகத்தான் வந்தார், பின்னர் மாவை அணியில சேர்ந்தார், அப்படியாக பலர் இருக்கின்றார்கள். ஆக இவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரு கருத்தில் எடுக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் அந்த அந்த துரோகத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழினத்தை விட்டு பிழைக்கின்ற அரசியலுக்கு அடிகொள்ளக்கூடியவர்களாகவே மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இவர்கள் எவரையுமே நாங்கள் தயவு தாட்சணியம் இல்லாமல் முழுமையாகவே துடைத்தளித்து விட்டு உண்மையிலே ஒரு அரசியல் பிரளயம் ஒன்று ஏற்பட வேண்டும். உண்மையிலே சொல்லுவார்கள், அந்த உண்மையிலே இதற்கு முன்னர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் தான் ஒரு உலகம் அழிந்து இந்த நாங்கள் உருவாகி இருக்கின்றோம். எங்களுடைய காலமும் முடிய போகின்ற கிட்டத்தட்ட 2000 ஆண்டு அந்த 2K வருகின்ற போது உலகம் அழிய போகுது என்கின்ற ஒரு ஒரு செய்தி அப்போது பரவி அந்த 2K அண்மிக்கின்ற தருணத்திலே உலகம் முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் அந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு நியதி, ஒரு அந்த எங்களுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், சகல விடயங்களுமே அந்த நியதிகளை மீறியதாக ஒரு கலியுகம் என்று சொல்ல, நாங்கள் எந்த விடயம் கைமீறி போனாலும்
அது கலிகாலம் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுவோம். அது மாதிரி இப்போ கலியுகம் என்ற வகையில நாங்க எல்லாமே முடிஞ்சோ, இனிமேல் இதை திருத்த முடியாது என்ற வகையில முழுமையாக அழித்துத்தான் புதிய ஒரு உலகை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நோக்கித்தான் இந்த ஒரு உலகியலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய அரசியலும் அதை விதிவிலக்கல்ல, முற்றிலுமாக அழித்து இதை துடைத்தெறிந்து ஒரு புதிய ஒரு அரசியலை, தமிழ் மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு தமிழ் மக்கள் தயாராக வேண்டும். அது தமிழ் மக்கள் பொதுச்சபையை நோக்கியோ இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை நோக்கியோ நாங்கள் இதை கூறவில்லை. இது ஒரு இது இதனுடைய செயல்பாடு செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும். அவர்கள் எப்படி இதை தங்களை தகவமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அவர்களுக்கு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. ஆக இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக இந்த அரசியல் தரப்பினரை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருகின்ற செய்திகளுக்கு பின்னால் நிச்சயமாக நாங்கள் எடுபட்டு விடுவோமாக இருந்தால் நாங்களும் இந்த இப்படியான விடயங்களுக்கு துணை போகின்றோம் என்றான் அர்த்தமாக எல்லா விடயங்களையும் ஆய்ந்து அறிந்து அந்த விடயங்களை ஏன் எதற்கென்று கேள்வி எழுப்புவதன் ஊடாகத்தான், அதுக்கு விடைகளை தேடுவதன் ஊடாகத்தான் ஒரு சரியான ஒரு அரசியல் தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னொரு விடயத்தை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், சுமந்திரனுடைய நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்ற விடயங்களை கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். சுமந்திரன் அவர்கள் என்ன காரணத்துக்காக ரணிலுக்கு ஆதரவு வழங்காமல் சஜித்துக்கு ஆதரவை வழங்குவதற்கு அவர் முன்னிலையில் நின்று செயல்படுவதற்கு என்ன காரணம்? உண்மையிலே அவரை புரிந்து கொள்வது எல்லோருக்குமே கடினமாக இருக்கும். உண்மையிலே நல்லாட்சி காலத்திலே எப்படி இருந்தவர் இந்த 2020ஆம் ஆண்டு இந்த ராஜபக்சேகளுடைய ஆட்சி தொடங்கிய போது எப்படி இருந்தார், பின்னர் 2022ஆம் ஆண்டு ராஜபக்சேகள் நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பெடுத்த போது ரணில் ராஜபக்சே என்கின்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து ரணிலுக்கு எதிரான ஒரு பரப்புரையை பிரச்சாரத்தை தொடங்கியவர் சுமந்திரன் அவர்கள். ஆனால் நாங்கள் அப்போதிருந்தே ஆணித்தரமாக கூறி வந்தோம், இவர் ரணிலுடைய விசுவாசியாக எதிர்ப்பரசியலின் ஊடாக ரணிலுடைய அரசியலை இவர் தொடரத்தான் முயற்சி செய்கின்றார். அது இந்த நிமிடம் வரை அது உண்மையாகத்தான் இருக்கின்றது. இவர் ரணிலுக்காகத்தான் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறத்துவிட முடியாது. உண்மையில் ஆச்சரியமாக இருக்கும் உறவுகளுக்கு, என்னடா சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானம் போட்டு விட்டார், ஆனால் ரணிலை வெற்றி பெற வைக்க பாடுபட்டு கொண்டிருப்பதாக சுமந்திரனை பற்றி கூறுகின்றார் என்றால் நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் நிதானமாக கேளுங்கள். 2019ஆம் ஆண்டு அரசு தலைவருக்கான தேர்தல் வந்தது. தேர்தலிலே கோட்டபாய ராஜபக்ச ஒரு புறமும் சஜித் பிரேமதாசா மறுபுறமாக போட்டியிட்டார்கள். அப்போது அந்த சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இவர்கள் முடிவெடுத்தார்கள். வவுனியாவில் வைத்து சஜித் பிரேமதாசாவுக்காக ஒரு பாரிய ஒரு கூட்டம் ஒன்றை இவர்கள் நடத்தியிருந்தார்கள். அதில் வைத்து சுமந்திரன் கூறியிருந்தார், தமிழீழம் என்ற ஒரு சொல்லை தவிர சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் தமிழீழம் என்ற சொல்லை தவிர அதற்குள்ளாக என்னென்னெல்லாம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனையுமே கிடைக்கும், அதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சஜித் பிரேமதாசாவுக்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற வகையிலே சுமந்திரன் அவர்கள் வவுனியாவில் வைத்து கூட்டத்திலே பேசியிருந்தார். தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? தனி சிங்கள மக்களுடைய வாக்குகளினால் 69 லட்சம் வாக்குகள் கோட்டபாய ராஜபக்சே வெற்றி பெற்றார். சிந்தித்து பாருங்கள், கோட்டபாய ராஜபக்சவனுடைய வெற்றிக்காக செயல்பட்ட சுமந்திரன் எடுத்த முடிவுதான் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது. தமிழர்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ தென்னிலங்கையிலே அது இனவாதமாக பரப்பப்படும். அதில் ஒருபடி மேலே சென்று என்ன சொல்கின்றார், தமிழீழம் என்கின்ற சொல்லை தவிர அதற்குள்ளாக இருக்கின்ற அத்தனையையும் சஜித் பிரேமதாசா தருவார் என்று. அப்ப இந்த ஒரு பேச்சு போதாதா? தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த பாருங்கள், சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியானால் நாடு துண்டாகிவிடும். உடனடியாக அங்க இனவாத பரப்புரை கட்டவிழ்த்து விடப்பட்டது. தனி சிங்கள மக்களுடைய வாக்குகளால் கோட்டபாய ராஜபக்சே வெற்றி பெற்றார். அப்ப சிந்தித்து பாருங்கள், சஜித் பிரேமதாசாவுக்காக மேடேறிய சுமந்திரன் யாருக்கு வேலை செய்தார்? கோட்டபாய ராஜபக்சவுக்கு. கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரும் வந்ததுக்கு பிற்பாடும் குறைந்தது 5-6 தனிப்பட்ட சந்திப்புகளை சுமந்திரன் அவர்கள் கோட்டபாய ராஜபக்சவோடு தனி சந்திப்புகளாக நடத்தி இருக்கின்றார். இது எவையுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவோ தமிழ் மக்களுடைய சார்பிலோ இந்த விடயங்கள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. தனிப்பட மதியாபரன் சுமந்திரன் என்கின்ற ஒருவரினால் தனிப்பட்ட ரீதியாக இவரும் தமிழ் இனத்தை விட்டு பிழைக்கின்ற செயல்பாடாக அங்கே சென்று செயல்பட்டதனுடைய அந்த ரகசிய கலந்துரையாடல், ரகசிய சதித்திட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாடு. நான் சஜித்தை ஆதரித்தால் உங்களுக்கான ஆதரவு தளம் பெருகும், நான் அதை செய்கின்றேன், நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் எடுத்த முடிவுதான் அது. அதே பாணியில் தான் இப்போது 2024 சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதனூடாக ரணில் விக்ரமசிங்கவை ஒரு இனவாதியாக காட்டிக்கொள்வது, ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு தளத்தை பெருக்குவது. ஏன்னால் இப்ப என்ன கூறுகின்றார், சஜித் பிரேமதாசா எங்களுக்கு உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றார் என்று கூறுகின்றார். என்ன, மாகாண சபை திருத்த சட்டத்தை ரணில் விக்ரமசிங்க தடுத்ததன் ஊடாக அவர் ஒரு இனவாதியாக தன்னை காட்டிக் கொண்டு விட்டார். தமிழ் மக்களுக்குரிய அரசியல் உரிமைகளை ரணில் தடுத்து விட்டார்.
ரணில் ஒரு இனவாதி என்ற வார்த்தையை சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் பயன்படுத்தி இருக்கின்றார். இதனூடாக என்ன தெரிகின்றது? அவர் ஒரு இனவாதி என்று ஒரு தமிழ் தரப்பை சொல்ல வைப்பதன் ஊடாக சிங்கள மக்களை அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்ல வைக்கின்றார். அவர் சஜித் பிரேமதாசாவோடு சுமந்திரன் டீல் போட்ட விடயத்தை தென்னிலங்கை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் மீளவும் தமிழ் தரப்போடு சேர்ந்து இவர்கள் புதிய அரசியலமைப்பினூடாக நாட்டை பிரித்து விட போகின்றார்கள். இதனுடைய மறுதளிப்பு எப்படி வரப்போகின்றது? அங்கு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வெளியாக இருக்கின்ற வாக்குகள் ரணிலை நோக்கி திருப்புவதற்கான முயற்சி. ஆகவே சுமந்திரன் அவர்கள் இப்போது சஜித்தை ஆதரிப்பதாக எடுத்த முடிவு என்பது மீளவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசுவாசமாக ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சி விடமுற துடிக்கின்ற ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர சஜித்துக்கும் சுமந்திரன் தரப்புக்குமான ஒரு டீலாகவோ ஒரு இணக்கப்பாடாகவோ அதை பார்க்க முடியாது. இது தெரியாமல் சஜித் பிரேமதாசாவும் நம்பி ஏமாறப் போகின்றார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து கூட சஜித் பிரேமதாசாவுக்கு எச்சரிக்கின்ற வகையில் அவர் ஒரு தகவலை கூறியிருந்தார். எங்களோடு இணக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், அதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நீங்கள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு எங்களோடு நீங்கள் இணக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட்டால் நாடு பேரழிவை சந்திக்கும். இதை நான் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்ற வகையிலே இவர் கூறியிருக்கிறார். ஆக இவர் இவ்வாறு கூறிய செயல்பாடு என்பது இவர் என்னத்தை சொல்ல வருகின்றார்? இவரோடு நெருக்கமாக இவர் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சொல்லுங்க எங்களோடு இணக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அதை என்னன்னு சொல்லவில்லை. அங்கள் தான் தொக்கி இருக்கின்றது. இது அங்கே இருக்கின்ற இனவாத தரப்பு இந்த பாருங்கள் சுமந்திரன் கூறியிருக்கின்றார் இவர்கள் உள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பேசி இருக்கின்றார்கள், நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றார்கள். ஆகவே நீங்கள் எல்லோருமே ரணில் விக்ரமசிங்கனுடைய கையை பலப்படுத்த வேண்டாம். நாமல் ராஜபக்சே இங்கே ஆடுகளத்திலே இல்லை. அவர் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னர் அவர் ஒரு உயரிய அதிகாரத்துக்கு வருவதற்காக இப்போது தயார்படுத்தப்படுவதற்காகத்தான் ஒரு பரிச்சார்த்த களமாக அவர் அரசியலிலே இந்த வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே நாங்கள் நாமளை பற்றி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரணில் விக்ரமசிங்க தான் இப்போது அந்த ஒரு இனவாத தரப்பினருடைய ஒரு பிம்பமாக இப்போது ராஜபக்சே தரப்பினரால் பார்க்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக அந்த இனவாத தரப்பினருக்கு என்ன, ரணில் விக்ரமசிங்கை விட்டால் ஒரு வழி இல்லை. ஆகவே சஜித் பிரேமதாசா இந்த சுமந்திரன் கூறிவிட்டார் உணக்கப்பாடு இந்த சுமந்திரனை சொல்லுங்க ரணில் நம்ப வைத்து களத்தரத்து விட்டார், ரணில் எந்த விதத்துக்கும் உடன்பட்டு வரவில்லை. அவர் ரணில் ஒரு மிஸ்டர் கிளீன் என்கின்ற இமேஜை சுமந்திரன் ஏற்படுத்தி விட்டார். இதொன்றே காணும் அவர்களுக்கு ரணில் சுமந்திரனோடு டீல் பிசகி விட்டது. அதன் காரணமாக சுமந்திரன் சஜித்தை ஆதரிக்க முற்பட்டு விட்டார் என்றால் அங்கு என்ன செய்தி சொல்லப்படுகின்றது? யாருக்காக ரணில் டீல் பிசகினது? அவர் சிங்கள மக்களையோ இல்லை சிங்கள பௌத்த பேரினவாதத்தையோ காட்டி கொடுக்க அவர் தயாராக இல்லை. எவ்வளவு செய்திகள் இதில் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். சுமந்திரன் அவர்கள் சஜித்தை ஆதரிப்பதாக எடுக்கப்பட்ட விடயம் என்பது ரணில் விக்ரமசிங்கவோடு அவர் விசுவாசமாக இருந்து கொண்டு அவருடைய அரசியலை இவர் முன்கொண்டு செல்வதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை பார்க்க முடியும். நாங்கள் மேலெழுந்த வாரியாக இந்த விடயங்களை நாங்கள் கடந்து விட்டு செல்வோமாக இருந்தால் இந்த உள்ளரசியலை புரிந்து கொள்ளாவிட்டால் ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிஞ்சுமாக. இது சுமந்திரனுடைய உண்மையிலே அந்த ஜிஆர் ஜெயவர்தனவனுடைய அந்த நெறித்தந்திரம் சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க இப்போது சுமந்திரன் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு நெறி. அப்படி அவர் தந்திரமாக இந்த விடயங்களை எப்படி கையாளக்கூடிய ஒருவர் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே சஜித் பிரேமதாசாவுக்கான ஆதரவு என்பது அவருடைய முதுகில் குத்தி ரணில் விக்ரமசிங்கை வெற்றி பெறுகின்றாரோ இல்லையோ இவர்களுடைய அஜெண்டா என்பது ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் இவர்கள் இந்த தீர்மானத்தை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாக எடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய அவதானம். ஏமாற்றுவதற்கு முனைவர் பட்டங்கள் இவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவுக்கு திறமையாக இவர்கள் செயல்படுகிறார் என்பதை தான் காட்டலாம். நீண்ட ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இன்று இணைந்து இலங்கையில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் குளறுபடிகள் தமிழர் தரப்பில் இருக்கின்ற குளறுபடிகளை ஒரு தெளிவு தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமாக நன்றி.